ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஏபிசி அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஏபிசி அனலைசிஸ் அப்படின்னா பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டரில் இருந்து கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு கேட்டிருக்காங்கங்கிறத வச்சு அந்த இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி ஏபிசி அப்படின்னு பிரிக்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்டரில் குரூப் 1ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாபிக் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது ஏ, ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அது பி, அண்ட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது சிங்கிற கேட்டகரியில் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஏபிசி அனலைசிஸ் பாஸ்ட் 4 எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு அனலைசிஸ். இப்போ இதில் சி அப்படின்னா அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், இனிமேல் கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு இந்த பி அண்ட் சி வந்து ஸ்கிப் பண்ணணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சி அப்படின்னு சொல்லியிருக்கிற கேட்டகரியில் இருக்கிறத ஒருவேளை கொஸ்டினில் கேட்கவும் செய்யலாம், சியில் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் அது அடிக்கடி கேட்டது இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது தான் நல்லது. பட் ரிவிஷனுக்கு நம்ம பார்க்குறப்ப கேட்டகரி ஏ அண்ட் பியை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க, இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஏபி கேட்டகரியில் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்கிறத வச்சு கேட்டகரி ஏ அண்ட் பியை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கேட்டகரி சியும் நம்ம கவர் பண்ணிடணும். பட் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எம்சிக்யூ பேட்டர்ன் இருக்கிறதுனால எம்சிக்யூவில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அதனால் எம்சிக்யூக்கு ஃபுல் சிலபஸ் கவரேஜும் நமக்கு கண்டிப்பாக தேவை தான். ஸோ இப்போ ஏபிசி அனலைசிஸ் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2025 எக்ஸாமில் ஏபிசி அனாலிசிஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமாக இந்த தியரி கொஸ்டின்ஸ்க்கு லா பேப்பர் அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்லேயும் தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும், தியரி கேட்குறாங்க கொஸ்டினில். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தியரி கொஸ்டின்ஸில் எல்லாமே லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் பண்ணியிருப்போம். ஸோ பின்டு மெசேஜில் பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கங்கிற அந்த கொஸ்டின் லிஸ்ட் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஏபிசி அனலைசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 1ல் பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸ் பார்க்கலாம். பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸ். இதில் கேட்டகரி ஏ என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இது கேட்டகரி ஏ. ஏபிசி அனலைசிஸில் கேட்டகரி ஏல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது கம்பெனி லா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பெனிஸ் ஆக்ட். அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கும் கேட்டகரி ஏ. ஏன்னா எத்திக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 15 மார்க்கு கொஸ்டின். ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. கம்பெனிஸ் ஆக்டில் இருந்தும் 2 கொஸ்டின் கேட்பாங்க, ப்ளஸ் கேஸ் ஸ்டடியும் கேட்பாங்க. கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வெயிட்டேஜ் பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் ஆக்டுக்கெல்லாம் 10% தான் கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 7+7 14 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ்லேயே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை தவிர சில சமயத்தில் கேஸ் ஸ்டடிலையும் ஒரு 7 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கேட்டகரி ஏ, அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் கேட்டகரி ஏ அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸும் கேட்டகரி ஏ. இதை தவிர கேட்டகரி பி அப்படின்னு எடுத்தோம்னா சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, இதெல்லாம் கேட்டகரி பியில் சொல்லணும். இதெல்லாம் கேட்டகரி பி. இப்போ சேல் ஆஃப் குட்ஸ், நெகோஷியபிள், எல்எல்பி, இந்தியன் பார்ட்னர்ஷிப், இது 4லேருந்து ஏதாவது 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது 2 அப்படியே ரேண்டமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் லா. இண்டஸ்ட்ரியல் லாவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது கிராஜுட்டி ஆக்ட், இது கேட்டகரி ஏல கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி கோட் ஆன் வேஜஸும் கேட்டகரி ஏ. மற்றபடி ஃபேக்டரிஸ் ஆக்ட் கேட்டகரி பி சொல்லலாம். அண்ட் இபிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ, இதெல்லாம் கேட்டகரி பி ஆர் சியில் கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு லா அண்ட் லீகல் சிஸ்டமும் கேட்டகரி சி. இதெல்லாம் 1 மார்க்கில் அந்த எம்சிக்யூல அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லா அண்ட் எத்திக்ஸில் கேட்டகரி ஏ, பி, சி அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் லாவில் கண்டிப்பாக கிராஜுவேட்டிலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க, கோட் ஆன் வேஜஸ்லேருந்தும் கேட்குறாங்க, ஃபேக்டரிஸ் ஆக்ட்லேருந்தும் கேட்குறாங்க. இது இபிஎஃப், இஎஸ்ஐலேருந்து ஏதாவது ஒன்று கேட்குறோம். ஸோ இது லா அண்ட் எத்திக்ஸுக்கான ஏபிசி அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஸோ கேட்டகரி ஏல எதெல்லாம் வருதோ கண்டிப்பாக அதெல்லாம் கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கேட்டகரி பி, அதுக்கப்புறம் கேட்டகரி சின்னு போகும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் பண்ண மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எதுவும் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கேட்டகரி ஏக்கு கொடுத்துட்டு அடுத்தது கேட்டகரி பி அண்ட் கேட்டகரி சி ஒன் பை ஒன்னா எல்லாமே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இதில் கேட்டகரி ஏன்னு எதை பிரிக்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிற இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது கேட்டகரி ஏ. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. இது 14 மார்க்ஸ் கொஸ்டினாக ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் இருந்தும் கண்டிப்பாக 14 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் வருது. இப்போ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கும் கேட்டகரி ஏ. அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதில் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ இது எல்லாமே கேட்டகரி ஏல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேட்டகரி ஏல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டடி மெட்டீரியலில் என்னென்ன இருக்கோ அந்தந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் உங்கள் கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலுடைய எடிஷன் பழசாக இருந்ததுன்னா இன்ஸ்டியூட்டுடைய லேட்டஸ்ட் எடிஷன் சைட்டில் பிடிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கோ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கோ எந்த டாபிக் எதுவாக இருந்தாலும் அடிஷனல் சம்ஸ் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து ரெஃபர் பண்ணி படிங்க. அடுத்தது இன்னும் கேட்டகரி ஏல இன்சூரன்ஸ் கிளைம் சொல்லலாம் அண்ட் லீஸ் அக்கௌண்டிங் சொல்லலாம். இப்படி கேட்டகரி ஏன்னு எடுத்தோம்னா நிறையவே சொல்லலாம் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில். பட் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கு அடுத்ததான் இன்சூரன்ஸ் கிளைம். இது கேட்டகரி ஏன்னு எடுத்துக்கலாம். பி ஏதாவது லாஸ் ஆஃப் ஸ்டாக் அல்லது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால இது கேட்டகரி ஏன்னு நம்ம எடுத்துக்கிறது பெட்டராகவே இருக்கும். அடுத்தது பிரான்ச், ஹையர் பர்ச்சேஸ், டிபார்ட்மெண்டல், இந்த மூணுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ பிரான்ச்சில் பிரான்ச் ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். இது ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ். அந்த ஹையர் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடல் கொஸ்டின் ஃபஸ்ட் 4 to 5 மாடல்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட்டு, இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி, அல்லது ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கூட கூட போகும்போது இது எப்படி ஒர்க்கிங்ஸ் பண்ணுறது. இதில் இந்த கொடுத்துருக்கிற, அதாவது ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கிற இந்த மாடலில் இருக்கிற அதே சமயம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் பர்ச்சேஸில் அதே மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம், டிபார்ட்மெண்டலும் கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம், பிரான்ச்சுங்கிறது கேட்டகரி ஏலையும் கொண்டு போய்க்கலாம், ஏ ஆர் பி. இதை தவிர இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் கேட்டகரி பியில் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று கன்சைன்மெண்ட் அடிக்கடி கேட்குறாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த லாஸ்ட் 4 எக்ஸாம்ஸில் பார்த்தோம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சரில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ், அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். இது வந்து பேசிக். நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் பேசிக் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறப்ப இதை ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக நீங்கள் நல்லா போய் பார்த்துக்கலாம். இதில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அப்புறம் கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் டெப்ரிசியேஷனில் மெத்தடு சேஞ்ச் பண்ணுறப்ப அண்ட் பிஆர்எஸ், இது எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வந்து கேட்டகரி ஏனே நம்ம கொண்டு போகிறது தான் நல்லது. இதில் சின்ன சின்ன கொஸ்டினாக கூட லாஸ்ட் 8th கொஸ்டினில் சின்ன சின்னதாக 1 மார்க் 2 மார்க்குக்கு நிறையா கொஸ்டின் கேட்பாங்க லாஸ்ட் 8th கொஸ்டினில். ஏன்னா செக்ஷன் பின்னா 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கும் கொஸ்டின்ஸு, 7 கொஸ்டின். அதில் 5 கொஸ்டின் நம்ம எழுதணும், ஏதாவது 2 சாய்ஸில் வரலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் சின்ன சின்னதாக 1 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறப்ப அதெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒரு பெரிய சம் எடுத்து 14 மார்க்ஸுக்கு ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட சின்ன சின்னதாக ஒரு 1 or 2 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்டு அது டோட்டலாக ஒரு 14 மார்க்ஸுக்கு வர மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். 7 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அதெல்லாம் நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பேசிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால் அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸுங்கிறது கேட்டகரி ஏ கொடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இதில் கேட்டகரி சிஏ இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எதுவுமே கேட்டகரி சின்னு நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அதில். ஸோ இதில் மோரார்லெஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஏன்னு எடுத்திருக்கோம், மீதி எல்லாம் கேட்டகரி பின்னு எடுத்திருக்கோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையோ பார்ட்னர்ஷிப்பையோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறையவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய எக்ஸம்ஷன் வரைக்கும் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், more than 60-70 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பேப்பர் 7 டாக்ஸேஷன். இதில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே 50-50 மார்க்ஸுக்கு இருக்கும். டைரக்ட் டேக்ஸில் எது கேட்டகரி ஏல வரும்னு பார்க்கலாம். பேப்பர் 7A டைரக்ட் டேக்ஸை. இதில் கேட்டகரி ஏன்னு எடுத்தோம்னா இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, இதில் இருந்து ஒவ்வொரு ஹெட்லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 7 மார்க்குக்கு கேட்குறாங்க. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது ஒவ்வொரு ஹெட்டிங்லேயுமே 7 மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக ஷுவராக கேட்குறாங்க. அதோட பின்னாடி வரக்கூடியது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ், இதெல்லாமே இந்த கிளப்பிங்,
இந்த மாதிரியும் சில கொஸ்டின் கேட்கறாங்க. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க 7 மார்க். இப்போ கேட்டகரி ஏன்னு எடுக்கிறப்ப இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ், இதுவும் கேட்டகரி ஏ. அடுத்தது ரிடக்ஷன் செக்ஷன் 80 ரிடக்ஷன், ரிபேட், ரிலீஃப் அண்ட் டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், டேக்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும், இன்க்ளூடிங் அல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். இந்த ஒர்க்கிங்ஸ் போடணும்னா இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் கிளப்பிங், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், ரிடக்ஷன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால போட முடியும். ரேட் என்னென்னு அப்ளை பண்ணி போட முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே கேட்டகரி ஏ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே முடிச்சிட்டோம்னாலே ஒரு பெரிய போர்ஷன் வந்து கவர் ஆகிடும். இப்போ கேட்டகரி ஏல 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும், ரிடக்ஷன்ஸு, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய டாக்ஸபிள் இன்கம் அண்ட் டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது நமக்கு ஈஸி. அடுத்தது கேட்டகரி பியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி பியில் கொண்டு போய்க்கலாம். அடுத்தது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இதுவும் கேட்டகரி பி. ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், பேன், செல்ஃப் அசஸ்மெண்ட், இன்டிமேஷன் இது எல்லாமே தியரியில் கேட்கலாம். ஒன் வேர்டு தட் இஸ் எம்சிக்யூ இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கேட்டகரி பிஆர்சியில் கொண்டு போய்க்கலாம். அட்வான்ஸ் டேக்ஸும் அதே மாதிரி கேட்டகரி பிஆர்சி. கிளப்பிங்கும் கேட்டகரி ஏ ஆர் பியில் நம்ம கொண்டு போய்க்கலாம், ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கம் கேட்டகரி பி. இன்கம் which did not form part of total income, exempted income. இந்த exempted incomeனா சேலரி ஹெட்டிங் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும், ஓரளவுக்கு கவர் ஆகிடும் முக்கியமான செக்ஷன்லாம். ஸோ அது பார்க்குறது இதில் நிறைய exempted income இருக்கும். அதில் நமக்கு சேலரியில் கவர் ஆகக்கூடியது அந்த மாதிரி பார்த்துட்டாலே ஓரளவுக்கு போகும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டோம். இது பேசிக் கான்செப்ட், பேசிக்ஸ் ஆஃப் சார்ஜ், கேல்குலேட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் இது எல்லாமே கேட்டகரி சி. ஸோ டைரக்ட் டேக்ஸை பொறுத்த மட்டும் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், கிளப்பிங், அலிகேஷன்ஸ் இதெல்லாம் படிச்சிட்டாலே மேஜரான போர்ஷன் கேட்டகரி ஏல நமக்கு தேவை. மற்றபடி தியரியாக ரொம்ப டைரக்ட் டேக்ஸில் அவங்க கேட்கறது இல்லை. லாஸ்ட் எக்ஸாம்ஸில் பார்க்கும்போது இன்டைரக்ட் டேக்ஸில் தான் தியரி கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. பேப்பர் 7 இன்டைரக்ட் டேக்ஸ், இதுவும் 50 மார்க்ஸ் இருக்கும். பட் இதில் மேக்ஸிமம் தியரி தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 6, 7, 8 அந்த மாதிரி 3 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதில் 2 கொஸ்டின் கிட்டத்தட்ட தியரி பார்த்தா இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இதில் என்ன அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் யார் ஜிஎஸ்டி கட்டணும், ஜிஎஸ்டி டாக்ஸபிலிட்டி வருமா, யார் இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், இது சப்ளையா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குறாங்க. சின்ன சின்ன சுச்சுவேஷன் கொடுத்து இதில் என்ன ப்ரொவிஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் டைரக்ட் தியரி கொஸ்டினும் கேட்குறாங்க. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸில் டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கான டிஃபரன்ஸு, இது வரைக்கும் இன்டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன இருந்தது, எதெல்லாம் இப்போ ஜிஎஸ்டி மாதிரி இருக்குது அந்த பாயிண்ட்டு, அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் இது எல்லாமே தியரி பார்ட்டில் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கேட்டகரி பி ஆர் சியில் கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேட்டகரி ஏல ஜிஎஸ்டியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தா லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. எப்போ ஜிஎஸ்டி லெவி ஆகும், எப்போ இது சப்ளைன்னு சொல்லுவோம். இதில் ஷெட்யூல் 1, 2, 3 வரும் அண்ட் எக்ஸம்ஷன் வரும். அப்புறம் டைம், வேல்யூ அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இது இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டகரி ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் முதல்ல கவர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக் இதெல்லாமே கேட்டகரி பியில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணணும், அதுக்கான த்ரெஷோல்டு லிமிட் என்ன, அதுக்கான ஃபார்ம் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதே மாதிரி இவி பில், டேக்ஸ் இன்வாய்ஸ்லாம் என்ன, அப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இது எல்லாமே கேட்டகரி பியில் சொல்லணும். அடுத்தது கஸ்டம்ஸ் ஆக்ட். கஸ்டம்ஸில் ஒரு கொஸ்டின் தட் இஸ் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அசசபிள் வேல்யூ அண்ட் டியூட்டிஸ், இதுக்கு கேட்டகரி ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ வேல்யூவேஷன் ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுவும் கேட்டகரி ஏ. அடுத்த டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே கேட்டகரி பி ஆர் சியில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டேக்ஸை பொறுத்த மட்டும் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுலேயுமே கேட்டகரி ஏ எது ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டதை வச்சு எது ஏபிசி அப்படிங்கிறது ஃபாஸ்ட். அடுத்தது பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியாக அதில் 60+ நம்ம எடுக்க முடியும். இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேட்டகரி ஏன்னு வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோடைய ஃபார்மேட் என்ன, இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஷீட்டுக்கு கேட்டகரி ஏ. அடுத்தது மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதில் ஏதாவது 1 or 2 கேட்குறாங்க. ஸோ
ஸோ இது வந்து நம்ம கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம். இந்த மூணு மெட்டீரியல் அல்லது எம்ப்ளாயி மீன்ஸ் இது லேபர் காஸ்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி சியில் கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். மெட்டீரியல், லேபர் காஸ்ட் இது ரெண்டும் கேட்டகரி பியில் சொல்லலாம். ஏதாவது ஒன்று கேட்கலாம், இது ரெண்டுமே கேட்கலாம். இதில் சம் வைஸ் நம்ம பார்க்குறப்ப மெட்டீரியலுடைய லெவல் கண்டுபிடிக்கிற மாதிரி அல்லது ஸ்டோர்ஸ் லெஜர் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட்னு பார்க்கும்போது ரோவான் பிளான், ஹால்சே பிளான், இந்த மாதிரி பிளான் வச்சு எப்படி வேஜ் ரேட்டு அப்ளை பண்ணி வேஜஸ் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கேட்கலாம். இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிராப், ஸ்பாயில்டு, டிஃபெக்டிவ் வேஸ்டேஜஸ் இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஓவர் டைம், ஐனி டைம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, லேபர் டர்ன் ஓவர் இதுக்கான ஃபார்முலா, இதுக்கான ரீசன் என்ன, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான பாயிண்ட்டு நம்ம கவர் பண்ணி படித்தோம்னா கொஸ்டின் வந்து அவங்க தியரி கொஸ்டினாக கேட்குறப்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது ஓவர் ஹெட், இது கேட்டகரி ஏ. ஓவர் ஹெட்டில் அப்போர்ஷன்மெண்ட், ஓவர் ஹெட்டை அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறது, அப்சார்ப்ஷன் பண்ணுறது, ஓவர் ஆர் அண்டர் ரெக்கவரி அல்லது ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே கேட்டகரி ஏல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டகரி சியில் கொண்டு போகலாம். இதில் வந்து ஒரு 5 மார்க்குக்கு ஒரு தியரி கொஸ்டின் கேட்கலாம், எம்சிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏதாவது ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஷார்ட் நோட்ஸாக கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்தது காஸ்ட் புக் கீப்பிங், இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்டகரி ஏல கொண்டு போகலாம், கேட்டகரி ஏஆர்பி. ஆனால் இது சாய்ஸில் நம்ம விடுறதா இருந்ததுன்னா கேட்டகரி ஏஆர்பின்னு சொல்லலாம். பட் எதுவுமே சாய்ஸில் விட்டுறணும் அப்படின்னு நினச்சி நம்ம எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். இது சாய்ஸில் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினச்சி எதையாவது விட்டுட்டு ஒருவேளை அதில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க, ஆனால் நம்ம கான்செப்டே தெரியலன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடியாது, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதுங்க. கேட்டகரி ஏபிசி அப்படிங்கிறது பாஸ்ட் எக்ஸாம்ஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் கேட்காத ஏதாவது ஒரு டாப்பிக்ல இருந்து கூட நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். ஈவன் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டால் அதே கொஸ்டினை அப்படியே லாஸ்ட் எக்ஸாமில் கேட்ட அதே கொஸ்டினை அப்படியே திருப்பி கேட்கணும் செய்யலாம். அதனால லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டது இனிமேல் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. போன எக்ஸாமில் காஸ்ட் புக் கீப்பிங் கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதே கொஸ்டினோ அல்லது அதே டாப்பிக்கோ திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ காஸ்ட் புக் கீப்பிங்கில் ரீகன்சிலியேஷன் பண்ணுற மாதிரி 2 புக்ஸும் ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் புக்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ 2 ப்ராஃபிட்டை ரீகன்சிலேஷன் பண்ணுறது, அது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது கேட்டகரி ஏ அல்லது பின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் 5 மெத்தட், 5ன்னு சொல்கிறோம், பட் ப்ராசஸில் இங்கே ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்னு எனக்கு வருது. ஸோ இதில் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் அப்படிங்கும்போது இதில் 5ல் ஏதாவது ஒரு 3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு படிச்சிடணும். கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங், இந்த 3க்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இப்போ இது 3யுமே கேட்டகரி ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸும் அதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஜாப் பேட்ச் வந்து கேட்டகரி பின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க, பட் இது வந்து கொஞ்சம் கம்மியான மார்க்குக்கு கேட்கலாம் அல்லது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்காம இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரி வச்சு தான் நம்ம இதை பின்னு சொல்கிறோம். பட் ஜாப்லாம் ரொம்ப சிம்பிளானது, ஜாபு பேட்ச் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக், வெரி வெரி ஈஸி டாபிக். பட் கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மோரார்லெஸ் கான்ட்ராக்ட்லாம் கேட்ட மாதிரி கொஸ்டின் தான் திருப்பி வரும். ப்ராசஸும் அதே மாதிரி தான். ஈக்குவல் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், நார்மல் அப்நார்மல் லாஸஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் இருந்தால் அது எப்படி பண்ணணும், இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே கேட்டகரி ஏல. அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ், மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல், இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். கேட்டகரி ஏ தான். மார்ஜினல் காஸ்டிங்கில் ஷியோராக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது கேட்டகரி ஏன்னு எடுத்துப்போம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான் மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் மட்டும்தான் குரூப் 1ல் இருக்குது. பட் குரூப் 2ல் எல்லாமே வரும், எல்லா வேரியன்சஸுமே வரும். ஈவன் சேல்ஸ் வேரியன்ஸ், ப்ராஃபிட் வேரியன்ஸ்லேருந்து எல்லாமே வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் வருதுங்கிறப்ப இதுவும் கேட்டகரி ஏல தான் நமக்கு வரும். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் ஒரு கொஸ்டின் ஷியோராக கேட்குறாங்க. இப்போ இது கேட்டகரி ஏ. இப்போ பாஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா பட்ஜெட்லேருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்கிறப்ப இது கேட்டகரி ஏலையே நம்ம போட்டுக்கலாம். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக், மார்ஜினல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட் 3மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவும் கவர் பண்ணிடுங்க. இப்படி எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும்போது இது எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கும் கிடையாது இந்த காஸ்ட் அக்கௌண்டிங், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவன் குரூப் 2க்கு உங்களுக்கு போகிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பாதி வேரியன்சஸும் இதை கவர் ஆகிடும். அண்ட் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலும் குரூப் 2ல கவர் ஆகிடும். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் குரூப் 2 படித்து முடிச்சிட்டீங்க, இப்போ குரூப் 1 படிக்கிறீங்கன்னா வெரி வெரி சிம்பிள், இது ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ இப்போ கேட்டகரி ஏ அப்படிங்கிறப்ப இதில் என்னென்னு பார்த்துட்டோம். கேட்டகரி
சி ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் எல்லாம் கேட்டகரி சியில் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இதில் எம்சிக்யூல அந்த மாதிரி கம்மியான மார்க்குக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது. லாஸ்ட் 8th கொஸ்டின் பேப்பரில் ஒரு தியரி கொஸ்டினாக கேட்குறப்ப இங்கே நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், ஓவர் டைம், ஐடில் டைம், இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் எல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கணும். அதெல்லாம் அங்கே சின்ன சின்ன கொஸ்டினை கேட்குறப்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம் முடிக்கிறப்ப நமக்கு டைம் பத்தலை, அப்போ ஒரு பெரிய கொஸ்டின் ஒரு 10 மார்க்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தியரி கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணோம்னா கரெக்டாக டு த பாயிண்ட் ஆன்சர் எழுதினோம்னா நமக்கு மார்க் வந்து ஷுவராக கிடைக்கும். அதனால் தியரின்னு எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே தியரி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்டு மெசேஜஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் குரூப் 1 ஒவ்வொரு சப்ஜெக்டும் சாப்டர் வைஸ் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் பாஸ்ட் 4 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸை வச்சு பார்க்குறப்ப எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை கேட்டகரி ஏனும், ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கேட்டகரி பின்னும், அண்ட் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கேட்டகரி சின்னும் வச்சு நம்ம இங்கே அனலைசிஸ் பண்ணிடணும் இந்த வீடியோவில். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரி ஏ டாபிக் எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கேட்டகரி பிஎன்சி நீங்கள் கவர் பண்ணிடலாம். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 45 days இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், மார்க் நிறையாவே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.